Hi friends, வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட டெர்மினலை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ohmyzsh அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் நான் என்னோட நேட்டிவ் டெர்மினல் இல்லாமல் இன்னொன்று ஐடர்ம் அப்படிங்கிற டெர்மினலை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஐடம்ங்கிறது இன்னொரு டெர்மினல் தான். ஸோ நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட நார்மல் நேட்டிவ் டெர்மினலையே கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா brew இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். brew இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐட்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா brew இன்ஸ்டால் ஐட்டம் 2 அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ பாருங்க ஐட்டம்ங்கிறது எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐட்டம்ங்கிறது இங்கே வந்து கேஸ்கா இன்ஸ்டால் இருக்கு. ஸோ கேஸ்க் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே பார்த்தோம், ஆப் அப்படிங்கிறத வந்து கேஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலே அப்படிங்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக நமக்கு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க எனக்கு ஐட்டம் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு டெர்மினலாகவே எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட ஐட்டம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறனால நம்ம ப்ரைவசியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதை எனேபிள் பண்ணோம். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். Don't check. Done. ஓகே. ஸோ இப்போ என்னோட ஐட்டம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ரெண்டுக்கு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் முன்ன வந்து zshrc அப்படிங்கிறது இல்லாமல் இருந்ததுனால எல்லாருமே வந்து பரவலாக இந்த ஐட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆப்பிளில் இப்போயே பார்த்தீங்கன்னா அவங்க zshrc அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ ஐட்டம் தேவையில்லை. இருந்தாலும் நிறைய பேர் இன்னுமே பரவலாக ஐட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஐட்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஐட்டம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ohmyzsh அப்படிங்கிற வெப்பேஜுக்கு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட டெர்மினல் விண்டோவில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களோட ohmyzsh அப்படிங்கிறது உங்களுக்கு க்ளோன் ஆகிடும். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ohmyzshலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஆரோ தீம் எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் டைமிங் ப்ளஸ் எந்த பாத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்காகவே தான் நிறைய பேர் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. எல்லாரோட டெர்மினல் மாதிரி என்னோடது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரைட்டா? ஸோ உங்களோட டேஸ்ட் எப்படியோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஒரு தீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு என்ன தீம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு தீம் PowerLevel10K அப்படிங்கிற ஒரு தீம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 9K இருந்தது. ஸோ இப்போ 10K லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த தீமை தான் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அவங்களோட GitHub பேஜில் நீங்கள் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட பேஜ் அதாவது என்னோட ஐட்டமில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோன் ஆகிடுச்சு. ஸோ இந்த தீமும் வந்து என்னோட தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ அடுத்த தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த தீமை நம்ம செட் பண்ணணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ரெசல் அப்படிங்கிற இந்த தீமில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். பாருங்கள் நான் இன்ஸ்டால் பண்ணோன்னே என்னோட தீம் வந்து மாறிடுச்சு. கரெக்டாக? ஸோ டில்ட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ரெசலோட ஒரு தீம். ஓகே. ஸோ அந்த தீமை நான் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ls-a அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் பாருங்கள் zshrc அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளார நீங்கள் போய்க்குங்க. சாரி, அது டைரக்டரி கிடையாது, ஒரு ஃபைல். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன், நானோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ பாருங்க இதில் வந்துட்டு நீங்கள் விம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எடிட்டர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த எடிட்டர் யூஸ் பண்ணிங்க. எனக்கு வந்து நானோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த விண்டோ ப்ரிஃபரோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இங்கே இந்த தீம் வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இதை எடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு எதுவும் நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ Ctrl+X. சாரி, எஸ் டன். ஓகே. ஸோ ஒரு தடவை நம்ம இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ நான் திரும்ப இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். ரைட். இதில் நான் ரன் பண்ண வேண்டிய கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சோர்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் நான் ரன் பண்ணணும். ஸோ சோர்ஸ் tilt.zshrc.
அப்படிங்கிறது ரன் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தீம் வந்து பில்ட் ஆகும். அந்த தீம் வந்து நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இது உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் எல்லாமே அதுவே டவுன்லோட் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் மேனுவலாகவும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ என்னோட செட்டிங்ஸ் எல்லாமே அது மாற்றிடுச்சு. ஸோ ஐட்டம் இப்போ குவிட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் கமாண்ட் கியூ கொடுத்து ஐட்டமை குவிட் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் என்னோட ஐட்டம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திரும்ப ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கரெக்டாக கேட்கும், அதாவது இந்த டைமண்ட் வந்து கரெக்டாக தெரியுதா அப்படின்னு கேட்கும். ஸோ நான் எஸ் கொடுக்குறேன். அடுத்து வந்து லாக் சிம்பிள் கரெக்டாக தெரியுதா, எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆரோமா கரெக்டாக இருக்கா, எஸ். ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபாண்ட் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகாமல் வருதா அப்படின்னு தெரியுது. அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ டைம் கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தீமை நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெர்போஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரெக்கமெண்டட். நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த சேஞ்சஸ் நான் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள் என்னோட தீம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட டெர்மினலில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் பாருங்கள் உங்களோட தீமே வந்து என்டையராக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட நான் எல்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் டெஸ்க்டாப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்பில் இருக்கேன். ஸோ பாருங்கள் எனக்கு வந்து அழகாக அதோட ஃபைல் என்னோட பாத்தை வந்து அப்படியே அழகாக காட்டுது. ஸோ என்ன டைமுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், அடுத்து நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தேன், அது எல்லாமே எனக்கு தெரியும். டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இதை பண்ணி முடிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இதில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ப்ளகின்ஸ் என்னெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில ப்ளகின்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஆட்டோ கம்ப்ளீட் அந்த மாதிரியான ப்ளகின்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ப்ளகின்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் இணைந்து கற்போம். தேங்க்யூ.